6/8/2026 வியாழக்கிழமை. இந்த வார இறுதிக்கான வீக்கெண்ட் அப்டேட்டு. குற்றால அருவிகளை பொறுத்த மட்டும் வந்து எல்லா அருவிகளிலுமே நல்ல தண்ணி விழுது. மெயின் அருவி மட்டும் இல்லாமல் ஐந்தருவி, சிற்றருவி, புளியருவி, அப்புறம் இதர அருவிகள் அனைத்துலேயுமே வந்து சூப்பராக தண்ணி விழுது. இதர அருவிகள்னு சொல்கிறோன்னா குற்றாலத்தை சுற்றி குற்றாலம் மட்டும் இல்லை, மேக்கரையில் அருவிகள் இருக்குது, கும்பாவரட்டி அருவிகள் இருக்குது, அப்புறம் வந்து பாலருவி இருக்குது. இப்படி எல்லா அருவிகளுமே தண்ணி நல்லா விழுது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் குற்றால அருவிகள் அனைத்துலேயுமே வந்து குளிக்க தடைப்படாமல் குளிக்க விடுறாங்க. எல்லா மக்களும் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. மழை வந்து அப்பப்போ கொஞ்சம் பெய்யுது. அதிகப்படும் பட்சத்தில் வந்து குளிக்கிறதுக்கு தடை போட்டாலும் போடலாம். அதனால் இந்த வாரம் நீங்கள் வந்து தயங்காமல் நீங்கள் குற்றாலம் வரலாம். ஏன்னா இந்த வாரம் மேக்ஸிமம் வந்து குற்றாலம் சீசன் வந்து பீக்கில் இருக்குது. அதனால் வந்து தண்ணி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு தண்ணி நல்லாவே இருக்கும். அதனால் வீக்கெண்டில் வந்து ஓரளவுக்கு வாங்க. முடிஞ்சவங்க வந்து வீக் டேஸில் வாங்க. ஏன்னா வந்து குற்றாலத்தில் வந்து க்ரௌட் அதிகமாக டிராஃபிக்கும் அதிகமாகும். டிராஃபிக் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காது. அதனால் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் தென்காசிக்கு வரதவங்க தாராளமாக வரலாம், குளிக்கலாம். வீக் டேஸில் வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும். நம்ம சேனலில் குற்றால அருவிகள் பற்றின அப்டேட்டு மற்றும் தென்காசி மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சுற்றுலாத்தலங்களின் அப்டேட்டும் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த சுற்றுலாத்தலங்களின் அப்டேட்டு உங்களுக்கு அடிக்கடி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கரெக்டான அப்டேட் தான் கொடுப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவித்து வரவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ. Can you feel my